Hi all, welcome to Techism Plus. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இஸ் a continuation of the previous video. போன வாரம் பார்த்த SQLோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் Techism Plus சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and bell icon click பண்ணுங்க so that you can get the notification whenever we have uploaded the new video. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பேசிக் queries வந்து எப்படி பாஸ் பண்ணணும் SQLல அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் queriesனால் லைக் select query, update query, insert query, deletion query, creation of tables, அந்த மாதிரி somewhat பேசிக் queries தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் டேட்டாபேஸ் பற்றி அண்ட் லைக் SQL சர்வர் பற்றிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அதோட லைக் விஷுவலைசேஷன் டயக்ராம் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர்வியூ மாதிரி கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டா எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இட்ஸ் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் திங். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுற இடம் டேட்டாபேஸ் அப்படின்னு லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா SQL சர்வர் அப்படின்றது இந்த பிளாக் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெட் கலர், க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் ஸ்டோரேஜ் பொறுத்து. அண்ட் இன்சைட் த டிபி அதாவது டேட்டாபேஸ் யூ ஹேவ் அ டேபிள்ஸ். ஸோ இந்த டேபிள்ஸ் தான் இங்கே டெஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு டிபிலையும் யூ ஹேவ் டேபிள்ஸ். ஸோ அந்த டேபிள்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர் லைக் டெர்மினாலஜிஸ் மாதிரி. ஸோ ஒரு சர்வர், அதுக்குள்ள டிபி, அதுக்குள்ள டேபிள்ஸ், அதுக்குள்ள ரோ அண்ட் காலம்ஸ், அதுக்குள்ள டேட்டா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து இங்கே இந்த ரோஸ் இந்த டேபிளில் போய் உட்காரப்போம். ஸோ லைக் இப்படி தான் ஹைரார்கி வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படின்னு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ அது என்னன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம் டு ஆக்சஸ் தி SQL சர்வர் இன் ஆர்டர் டு ஃபெச் தி டேட்டா. அதாவது SQL சர்வரில் இருக்கிற டேட்டாவை நம்ம query பண்ணுறதுக்கு இல்லை query பண்ணி அதை ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஒரு ஓவர்வியூ மாதிரி எப்படி SQL சர்வர் இருக்குது. லைக் இது ரொம்ப பேசிக். லைக் ஃபர்ஸ்ட் இப்போ தான் SQL ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு இட்ஸ் லைக் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வில் ஜஸ்ட் மூவ் டு தி SQL query screen. So I'm just connecting to the server. Okay, இப்போ வந்து எனக்கு SQL சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு query புதுசாக ஒரு query நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா எந்த டேட்டா பேஸில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா பேஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ queryன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ query விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ ரைட் நான் ஒரு நியூ query விண்டோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி இல்லை இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+N கொடுத்தீங்கன்னா ஒரு SQL விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒரு நியூ query விண்டோ ஓப்பன் பண்ண ஷார்ட்கட் வந்து Ctrl+N. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம query ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த டேட்டாபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டேபிள்ஸ் இருக்குது. இந்த டேபிள்ஸை இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா சாம்பிள்ஸ் அப்படின்ற டேபிள் இப்போத்தி கரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சாம்பிள்ஸ் டேபிளில் என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் dbo.samples. F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை எக்ஸிக்யூஷன்.
இங்கே எக்ஸிக்யூட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, இதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஆர் அங்கே ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க F5. ஸோ நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டாக வந்து டேட்டா இல்லை, வெறும் காலம் அண்ட் காலம்ஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்குது. லைக் கரண்ட்லி எந்த டேட்டாவும் இந்த டேபிளில் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா DBO அப்படின்றது ஸ்கீமா. இந்த ஸ்கீமா அப்படின்றது வந்து லைக் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ட்டு. இது கொடுக்காமையும் நீங்கள் கொடுக்கலாம். ஜென்ரல் டேபிளாக நீங்கள் பாஸ் பண்ணி போகிறீங்கன்னா டிஃபால்ட்டாக டிபிஓ தான் அதை எடுத்துக்கும். ஸோ அப்படியும் கொடுக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் ஸ்கீமாவில் தான் உங்கள் டேபிள்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஸ்கீமா நேம் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் டிபிஓ டாட் சாம்பிள்ஸ். இப்போ நீங்கள் இன்னும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் இப்போ டிபிஓன்னு கொடுத்த உடனே டாட் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து டிபிஓ ஸ்கீமாவில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றது அங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் அண்ட் டிபிஎல் இன்சிடென்ட் இன்ஃபோ அப்படின்ற 2 டேபிள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து சாம்பிள்ஸ் டேபிள் தான் நான் query பண்ண போகிறேன். அதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சாம்பிள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சரால் தான் இது வந்து திஸ் இஸ் பாசிபிள். ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்ணணும்? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ லைக் இங்கே நீங்கள் மேலே நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு மேலேயும் நீங்கள் ஆரோஸ் வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து இன்டெலிஜென்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுட்டா இட் would be more helpful. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சஜஷன் வந்தது அவைலபிள் டேபிள். ஸோ பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஆர் F5. ஸோ இது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ யூ கேன் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் டு பி நோட்டட், ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணணும்னா தட் இஸ் செலக்ட் வேர்ட். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் லைக் SQL இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் என்ன லைக் நார்மல் queries எல்லாமே வந்து நார்மல் லாங்குவேஜ்லேயே நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லைக் ஒரு டேட்டா செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் query, ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கான சின்டாக்ஸ் வந்து என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ண சின்டாக்ஸ் வந்து க்ரியேட் டேபிள் நேம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி காலம் நேம், அப்புறம் அதோட டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப். ஸோ அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். எத்தனை காலம் நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அத்தனை காலமுக்கும் டேட்டா டைப்புக்கும் நீங்கள் வந்து கொடுத்துட்டே போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிளை நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் டேபிள் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கான காலம் வந்து 2 காலம் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஒன்று ஐடி. ஸோ ஜெனரலாக ஐடி வந்து இருந்தால் தான் லைக் அந்த ரோ ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடி, அதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டு வைக்கிறேன். ஸோ நார்மலாக நம்பர் இருக்கிறதுனால அது வந்து டேட்டா டைப் இன்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ப்ராடக்ட் நேம். ஸோ சம் ப்ராடக்ட்ஸ் இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ப்ராடக்ட் நேம் கொடுக்குறேன். டேட்டா டைப் வந்து வேர்கேர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து SQL வேர்கேர் பண்ணுறோம். ஸோ வேர்கேரோட சைஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து ப்ராக்கெட்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுலேயே வேர்கேர்லேயே வந்து வேர்கேர், கேர், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வேர்கேர். ஸோ டேட்டா சைஸ் வந்து 100 நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டேபிள் வந்து இப்போது க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் அந்த கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு query-யை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதில் வந்து கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லைக் மெசேஜ் விண்டோ மாதிரி. ஸோ என்ன எரர் அடித்தாலோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனாலோ இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அன் நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக we are going to run a select query. ஸோ select query
வந்து பண்ணால் நம்ம என்ன என்ன டேட்டா இருக்குது இல்லை என்ன டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ்னு போடுறேன். ஸோ செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. நவ் த டேபிள் இஸ் எம்டி. ஸோ டேட்டா நம்ம எதுவும் இன்சர்ட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இட்ஸ் எம்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படியும் போயிட்டு நம்ம லைக் டேட்டாபேஸை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள்ஸில் வந்து அது பாப்புலேட் ஆகும். ஸோ அப்படியும் நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேபிளில் நான் சில டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட்டுக்கு வந்து I'm going to write an insert query. ஸோ insert பார்த்தீங்கன்னா insert into table name, that is products. ப்ராடக்ட்ஸ் போட்ட டேபிள் நேம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் காலம்ஸ் நீங்கள் காலம் நேம்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். காலம் நேம் வந்து நம்மளுக்கு இங்கே 2 காலம் இருக்குது. ஸோ அந்த 2 காலம் வந்து இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். ஒன் இஸ் ஐடி அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ராடக்ட் நேம். ஸோ இப்போ மல்டிபிள் காலம்ஸ் தான் எந்த காலம் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்ஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து வேல்யூஸ் அப்படின்ற ஒரு இது சின்டாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறேனோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஐடிக்கு வந்து இன்ட்டுனால நான் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ இதை வந்து கோட்ஸ் இல்லாமல் இன்ட்டுக்கு கொடுக்கலாம். கோட்ஸோடையும் நீங்கள் இன்ட்டுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இட் வில் அக்செப்ட். அது வந்து இஷ்யூ கிடையாது. பட் வேர்கேருக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் நேம் கொடுக்க சொல்ல நீங்கள் ஆல்ரெடி ப்ராடக்ட் நேம் வந்து டேட்டா டைப் ப்ராடக்ட் நேமோட டேட்டா டைப் வந்து வேர்கேர் கொடுத்துருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து இப்போ நான் வந்து கோட்ஸ் போட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அதில் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்றத ஹனி அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த டேட்டா வந்து ப்ராடக்ட்ஸ் டேபிளில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ரோ அஃபெக்டட். ஸோ நம்பர் ஆஃப் ரோ வந்து கெட்டிங் அஃபெக்டட் எத்தனை ரோ வந்து இன்சர்ட் விழுந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே பார்த்தீங்கன்னா query execute successfully இந்த மெசேஜ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தட் we are at a good place. we are in a good shape. ஃபைன். ஸோ இப்போ வந்து இது ஒன் மெத்தட் ஆஃப் இன்சர்ட் query. இப்போ இன்னொரு மெத்தட் ஆஃப் இன்சர்ட் query வந்து insert into table name, that is product, select காலம் வேல்யூஸை வந்து நம்ம இப்படியே நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் ஐடிக்கு வந்து நம்பர் 2 கொடுக்குறேன், ப்ராடக்ட் நேம் என்ன ப்ராடக்ட் இன்சர்ட் பண்ண போகிறோனோ அந்த ப்ராடக்ட் நேமை வந்து இங்கே நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து இப்போது மில்க்குன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது அந்த 2 லைன் ஆஃப் இன்சர்ட் query-யை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் இன்சர்ட் query. ஸோ இப்படியும் வந்து நான் இன்சர்ட் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ மேலே சொன்னதும் ஒரு மெத்தட், இதுவும் இன்னொரு மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியேஷனும் இருக்குது. அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்த இதே மெத்தட் தான், பட் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன். லைக் காலம் நேமே லைக் எல்லா காலமும் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் காலம் நேம் மென்ஷன் பண்ணுறதுல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதே query ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட பாஸ் பண்ண போகிறேன். காலம் நேம் கொடுக்க போகிறது இல்லை, கொடுக்காம ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா ஒன் ரோ அஃபெக்டட், இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 கைண்ட் ஆஃப் queryயும் நீங்கள் இன்சர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் நீங்கள் வந்து அந்த டைம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த 3ம் இட்ஸ் வேலிட் அண்ட் யூ கேன் யூஸ் விச் எவர் லைக் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி யூ கேன் யூஸ் திஸ் திங்ஸ். பட் த மோஸ்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ப்ராப்பர் வே வந்து இதுதான். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் மென்ஷனிங் தி காலம் நேம்ஸ். ஸோ காலம் நேம்ஸ் மென்ஷன் பண்ண சொல்ல தேர் ஓன்ட் பி எனி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ லைக் காலம் வந்து எத்தனை காலம் மாற்றி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்லாமல் ஸோ இட் வுட் பி அண்ட் பெட்டர் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வுட் பி த பேசிக் அண்ட் சிம்பிள் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்.
ஓகே. அண்ட் லைக் நீங்கள் வந்து போக போக லைக் ப்ரோ ஆகிட்டிங்கன்னா யூ கேன் யூஸ் வாட் எவர் யூ வாண்ட். அது வந்து உங்களோட லைக் உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே ஃபைன். நவ் அடுத்து வந்து நம்ம அப்டேட் query எழுத போகிறோம். ஓகே, ஸோ அப்டேட் query வந்து சிம்பிள். அப்டேட் எந்த டேபிள் வந்து அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிளை இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட்லி நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் டேபிளில் நான் ஒரு அப்டேட் கொடுப்பேன். அப்டேட் ப்ராடக்ட்ஸ் செட். எந்த காலம் அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நான் இது பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் 3 ரோ இருக்குது, ஹனி, மில்க், எக். ஸோ இப்போ வந்து நான் எக்கை ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு புது வேல்யூ இங்கே பாஸ் பண்ண போகிறேன், வேறு ஒரு புது ப்ராடக்ட் வைக்க போகிறேன். அப்போது அப்டேட் ப்ராடக்ட்ஸ் செட் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு ஒரு புது ப்ராடக்ட் இப்போ நான் போட போகிறேன். லெட் இட் பி மீட். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணனா உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா காலம் அப்டேட் ஆகும். பிகாஸ் யூ ஹேவன்ட் ஸ்பெசிஃபைட் தி ஐடி. இங்கே வந்து நீங்கள் ஐடி காலமை மென்ஷன் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ராடக்ட்ஸ் டேபிளை அப்டேட் பண்ணு, எந்த காலம் அப்டேட் பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் நேமை அப்டேட் பண்ணு அப்படின்னு தான் கொடுத்துருக்கீங்க. எந்த ரோவில் போய் அப்டேட் பண்ணு நீங்கள் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இன்டென்ஷன் ஐ மீன் நம்ம அப்டேட் query எழுதுறதோட இன்டென்ஷன் வந்து இந்த தேர்ட் ரோ ஃபார் ஐடி 3க்கு வந்து எக்குக்கு பதிலாக மீட் அப்படின்றத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்ன்ட்டு நம்ம அப்டேட் query எழுதணும். பட் இங்கே வந்து நான் அதுக்கான எந்த ஒரு queryயை நம்ம பாஸ் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அங்கே தான் வந்து வேர் அப்படின்ற ஒரு clause வருது. ஸோ வேர் clause யூஸ் பண்ணி வேர் ஐடி ஈக்குவல் டு 3 கொடுத்தனா பர்டிகுலர்லி இந்த ஐடி மட்டும்தான் எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணனா 1 row affected. ஸோ இப்போ select star from products போட query பண்ண சொல்ல ப்ராடக்ட் நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ வேர் clause வந்து இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ரைட்டிங் அப்டேட் query ஆர் delete query. ஸோ ஒரு மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா நீங்கள் பண்ண சொல்ல இந்த வேர் clause வந்து இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா என்டையர் டேட்டாஸே நீங்கள் கிராஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் வென் ரைட்டிங் அப்டேட் அண்ட் delete query. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது நான் delete query எழுத போகிறேன் ஃபார் த சேம். இப்போது எனக்கு வந்து தேர்ட் ரோ வேண்டாம். ஸோ ஐ வாண்ட் டு ரிமூவ் த தேர்ட் ரோ, தட் இஸ் ஐடி ஈக்குவல் டு 3 வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன், மீட் எனக்கு வேண்டாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை delete ஸ்டேட்மெண்ட். ஸோ delete ஸ்டேட்மெண்ட் வந்து delete from table name, that is products. இதை நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மொத்த டேபிளும் மொத்த ரோஸும் காலி ஆகிடும். ஸோ வேர் clause கண்டிப்பாக வேணும். வேர் ஐடி ஈக்குவல் டு 3. இப்போது ஐடி ஈக்குவல் டு 3 கொடுக்க சொல்ல பர்டிகுலராக இந்த ரோ மட்டும் delete ஆகும். ஸோ select star from products போடுவீங்க. ஃபைன், உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் ரோ delete ஆகிடுச்சு. ஃபைன். இப்போது ஓகே, ஸோ வேர் clause பற்றி சொல்லியிருந்தால இந்த வேர் clause-ஐ வந்து நீங்கள் select queryயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ select star from products where id equal to 2. ஸோ பர்டிகுலராக அந்த ஐடி காலம் மட்டும் ஐடி ரோ மட்டும் உங்களுக்கு வரும். ஃபைன். ஸோ இதுதான் வந்து பேசிக்
பேசிக் queries. ஸோ நம்ம பார்த்தது வந்து create table, select table, update table, insert table, delete table. ஸோ இதுதான் வந்து மேஜர் லைக் பேசிக் queries. ஸோ இதுதான் வந்து நீங்கள் என்ன query எழுதுனீங்க SQL எழுதுனீங்கனாலும் இதுதான் வந்து பேசிக் queries. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இட் would be வெரி ஈஸி. ஸோ இதில் மேஜராக நோட் பண்ண வேண்டியது வேர் clause யூஸ் பண்ணணும். ஸோ வேர் clause யூஸ் பண்ணணும்னா செலக்ட் queryயில் கூட இட்ஸ் ஓகே, பட் லைக் லார்ஜ் டேட்டாபேஸ் ரியல் டைம் டேட்டாபேஸில் நீங்கள் அந்த query பண்ணுறீங்கன்னா வேர் clause யூஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நான் லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் பர்டிகுலர்லி இந்த அப்டேட் அண்ட் டெலிட் query, இந்த ரெண்டு query நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேர் clause கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சில பேர் வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க அப்டேட் query எப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் அப்டேட் ப்ராடக்ட்ஸ் செட் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு egg where id equal to 2. ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த 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 queryயில் கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு டேபிளில் 2 ரோ இருக்குது. ஒன்று வந்து ஹனி, இன்னொன்று வந்து மில்க். ஸோ இவங்க ரெண்டாவது queryயை ரெண்டாவது ரோவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு query எழுதுகிறாங்க. தட் இஸ் அப்டேட் ப்ராடக்ட்ஸ் செட் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு எக் வேர் ஐடி ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து queryயில் எந்த வித தப்பும் சேம் query நம்ம மேலே எழுதிக்கிறது சேம் query, பட் செகண்ட் லைனில் போட்டிருக்காங்க வேர் clause. இப்படியும் சில பேர் எழுதுவாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பட் நம்மளோட அஜாக்கிரதையினால் சில டைம் என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்துருவோம். ஸோ எக்ஸிக்யூட் கொடுக்க சொல்ல ஃபுல் டேபிளும் அப்டேட் ஆகிடும். ஸோ வேர் clause நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அண்ட் ஃபுல் டேபிளும் அப்டேட் ஆகிடும். தென் வில் லூஸ் தி டேட்டா. ஸோ ஐ டோன்ட் prefer to write in this way. So like best practice பார்த்தீங்கன்னா continue the where clause அந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். ஆர் செட் லைக் காலம் எழுதுறீங்கன்னா அதுலேயே வந்து பக்கத்துலேயே வேர் clause போட்டுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் போட்டிங்கன்னா there are chances, multiple chances that you may unselect or won't select the where clause. ஸோ அது வந்து will create a big problem. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதுறது இட்ஸ் a better approach. சேம் ஃபார் delete. ஸோ நீங்கள் delete வந்து சில பேர் எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க நெக்ஸ்ட் லைனில் போட்டு. ஸோ லைக் if you are well enough and you are well confident, you can write like that. பட் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க லைக் queries ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ பெட்டர் அப்ரோச் வந்து யூ கேன் ரைட் இன் அ சிங்கிள் லைன். ஸோ இதுதான் வந்து லைக் அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ லைக் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் ரைட் இன் த சிங்கிள் லைன். ஓகே ஃபைன். இப்போது அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டேபிள் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். சரியா, க்ரியேட் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம், இன்சர்ட் பண்ணோம், அப்டேட் பண்ணோம், டெலீட் பண்ணிட்டோம். இப்போது டேபிளே நமக்கு தேவையில்லை. டேபிளே தேவையில்லைன்னா இட் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் தி டேட்டாபேஸ். ஸோ டெமோ அப்படின்ற டேட்டாபேஸில் இது இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு ரிமூவ் தி டேபிள். ஓகே, ஸோ டேபிளை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெலிட் டேபிள் வந்து வெறும் டேட்டாவை ரிமூவ் பண்ணேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ் டெலிட் டெலிட் டேபிள் கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர் clause-ஐ எடுத்துகிட்டு வெறும் டெலிட் மட்டும் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணால் 2 rows affected. கரண்ட்லி 2 rows இருந்தது, இட் ஹேஸ் பீன் டெலிட்டட். ஸோ இப்போ கரண்ட்டாக செலக்ட் query ரன் பண்ணேன்னா டேட்டா எதுவும் கிடையாது, பட் டேபிள் எக்ஸிஸ்ட். டேபிள் வந்து என்னோடய டேட்டாபேஸில் இருக்கும், பட் அதில் டேட்டா இருக்காது. ஸோ in order to remove that complete table, you have to write a drop query. So you have to drop table, that is products.
ஸோ இந்த query எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த டேபிளே உங்கள் டேட்டாபேஸ்லேருந்து எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் query செலக்ட் பண்ணுறேன். இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இல்லை இந்த டேட்டாபேஸில், தட் இஸ் the table is not in the database. ஸோ இப்போ டெமோ அப்படின்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். டேபிள்ஸ்க்கு போகிறேன். see we don't have the corresponding table which we have created. okay, so thanks guys. இதுதான் வந்து இன்னியோட வீடியோ டாபிக்ஸ். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். You can start practicing like simple queries எழுதி you can start practicing. ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து வேல்யூஸை இன்சர்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ இது வந்து லைக் கம்ப்ளீட் ஒரு பர்டிகுலர் டேபிளை நீங்கள் ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு you can do all these operations so that you get practice with the queries. okay, so thank you all. meet you soon in the next video. and இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Techies and Plus channel. Thank you. Bye.